நேரம் பீகாக் அந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி பார்த்தோம்ல. ஸோ இப்போ இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதே எஸ் ஷேப்பை நம்ம இந்த பக்கத்தில் இருந்து கொடுத்துக்க போகிறோம். ஸோ நான் ஒரு எஸ் ஷேப் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ ஐ கொடுத்துக்க போகிறேன். ஐக்கு என்ன சொன்னோம்? இப்படி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கிறோன்னு சொன்னோமா? அந்த மாதிரி போட்டாச்சா? இப்போது இதுக்கு பீக் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு இப்படி இங்கேருந்து இப்படி வளைவாக கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இதை இப்படி ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்படி போட்டுட்டு மேலே நீங்கள் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த கொண்டையை கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ இதுக்கு நான் இந்த சைடில் இருந்து இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பைரல், குட்டி ஸ்பைரல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே அந்த லீவ் டிசைனில் வரும்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்க போகிறேன். கொடுத்துட்டு இப்போ நெக் பார்ட்டை நீங்கள் அந்த இதில் போடும்போது நெக்கை கொஞ்சம் ஒய்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா அந்த நெக் பார்ட் கொண்டு வந்திருப்போம். ஸோ இங்கேருந்து இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஹாஃப் கர்வ் மாதிரி, அதாவது செமி சர்க்கிள் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஹாஃப் கர்வ் மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் இப்படி அந்த ஃபெதர் பார்ட்டை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ட்ரா பண்ணிட்டு இப்போ இதுக்கு உள்ள அகைன் ஒரு செகண்டாக இதை ஒட்டிய ஒரு லைன் மாதிரி கொடுத்துக்க போகிறேன் இந்த டிசைனுக்கு ஏற்றாப்லே. ஓகேவா? இது எதுக்குன்னா கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை அப்படியே இன்னொரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபில்லிங்ஸு, செக்ஸு அந்த மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை ஹம்ஸ் வச்சே கூட நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு இங்கே வந்து ஃபில் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம கையை வச்சே நாமளே அழிச்சுப்போம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்தே டிசைன் பண்ணி எனக்கு கொண்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஏரியா கொடுத்துட்டு மேங்கோவில் நம்ம ஃபில்லிங் கொடுப்போம்ல, அந்த மாதிரி பீகாக்கோட டிசைன்லேயும் மேலே கொஞ்சம் ஏரியாவுக்கு இப்படி ஃபில்லிங் கொடுத்துட்டு 2 லைன் போட்டுக்க போகிறேன். இதுக்கு கீழே 2 லைன் ஆஃப் குட்டி ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறேன். அகைன் திரும்ப ஒரு லைன் ஆஃப் குட்டி ஹம்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நான் பிக் ஹம்ஸ் போட்டுக்க போகிறேன். கீழே கொஞ்சம் கேப் விட்டு இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதை ஹைலைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஏரியாவை நான் இப்படி ஃபில் பண்ணிக்க போகிறேன். திரும்ப இதையே நம்ம ரிப்பீட் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ அகைன் என்ன பண்ண போகிறோம்? 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு 2 லைன் ஆஃப் குட்டி ஹம்ஸ் இந்த மாதிரி 2 லைன் ஆஃப் குட்டி ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஃபிகர் ஒர்க் ட்ரா பண்ணுறப்போ டிப்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். அதை கொஞ்சம் முதல்லையே பார்த்துக்கோங்க. ஓகேவா? இல்லைனாலும் நான் சொன்ன டிப்ஸையாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே பிக் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம்.
இதுக்கு கீழே இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதை ஹைலைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஏரியாவை இதில் உள்ளதை இங்கே ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நான் டிசைன் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் போட வேண்டியதை இந்த இடத்துல நான் போட வேண்டிய டிசைன் ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஃபெதர் கொடுத்துட்டு கூட நான் இந்த இடத்துல போட்டுப்பேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணி அதை ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அகெயின் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறேன். ஸோ எனக்கு இதுக்குள்ளே போடுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் டிப் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியான கோனை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபிகர் ஒர்க்குக்குள்ளே நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா டிப்ஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டிசைன் நல்லா எக்ஸ்போஸ்ட் ஆகி தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே இந்த இதில் நான் உள்ளே போடுற டிசைன்ஸ் ஃபுல்லாக போட்டேன். நீங்கள் இந்த மாதிரி நல்லா பெருசாக போட்டுட்டு கூட நிறைய ஹம்ப்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அகைன் இதில் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மேலே இங்கேருந்து இப்படி ஒரு இது கொண்டு வந்துட்டு இங்கே இப்படி கொண்டு வந்து வளைச்சிட்டு இதிலேருந்து ஒரு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? போட்டாச்சா? ஸோ இதில் இந்த ரிமைனிங் ஏரியாஸ் ஃபுல்லாக இந்த டிசைன் வச்சே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அகெயின் 2 லைன் கொடுத்துட்டு இதுக்கு மேலே 2 லைன் ஆஃப் ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு பிக் ஹம்ப்ஸ் கொடுத்து போடுவோம்ல, அதே மாதிரி போட்டுக்க போகிறோம். இதுக்கு மேலே நான் பிக் ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறேன். ஹைலைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஏரியாவை நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ தென் அகெயின் திரும்ப 2 லைன், திரும்ப 2 லைன் ஆஃப் ஹம்ப்ஸு, அதுக்கு மேலே பிக் ஹம்ப்ஸு, தென் அகெயின் ஒரு ஃபில்லிங் ஏரியா, அகெயின் ஒரு 2 லைன், அதுக்கு மேலே ஹம்ப்ஸு, இப்படி கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம ஃபெதர் பார்ட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஃபெதர் பார்ட்டுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்தே நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேவா? இங்கேருந்து உங்களுக்கு அந்த ஃபெதர் பார்ட்டை நீங்கள் எவ்வளோ தூரம் போடணும்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கலாம். பட் நீங்கள் எடுத்த உடனே அதை அப்படியே நீங்கள் டிசைன் பண்ணாமல் இப்படி டாட்டட் லைன்ஸ் வச்சு அதை நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்ம அப்படியே கொண்டு வர போகிறது கிடையாது, இங்கேருந்து ஒரு லைன் மாதிரி கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி வளைச்சி கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் பெருசாக, அதாவது ஒரு பீகாக் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு இங்கே கொண்டு வந்து இது இப்படி ஒரு கர்வாக வரைஞ்சி இப்படி வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கலாமா? இப்போது நீங்கள் இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு சப்போஸ் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப ஒய்டாக போகுது, எனக்கு இதை விட நான் இங்கேருந்து சின்னதாக கொண்டு வரணும்னு நினைக்கிங்கன்னா கூட நீங்கள் மார்க் பண்ணிட்டு வரைகிறப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களால் அதுக்கப்புறம் அழிச்சிட்டு அதை கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ அதுக்கு இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து
இப்படி ரொம்ப ஷார்ப்பனாக கொண்டு வந்துட்டு இங்கேருந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த இடத்துல கொஞ்சம் பெண்டாகி நெக்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் ஃப்ளவர் வர மாதிரி அடுத்த இதில் கண்டினியூ ஆகி இந்த பீகாக்கோட ஃபெதர் வர மாதிரி நான் போட்டுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல இருந்து நான் இங்கே கொண்டு வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இப்போது இந்த ஃபெதர்க்குள்ளே நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் கொடுக்க போகிறீங்களா கொடுத்துக்கலாம், இல்லை செக்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறீங்களா கொடுத்துக்கலாம், இல்லை வெறும் ஹம்ஸ் வச்சு கொடுக்க போகிறீங்களா கொடுத்துக்கலாம், இல்லை பீகாக் ஃபெதர் மாதிரி நம்ம வந்து கிரிட் பேட்டர்னில் ஒன்று போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிசைன் வச்சு கூட நீங்கள் இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இதில் நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங்ஸ் வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இதில் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் ஏரியாவை நான் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்க போகிறேன். நீங்கள் நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் கொடுக்குறப்போ டிசைன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும், ஃபில்லிங்ஸ் கம்மியாக இருக்கணும். ஆனால் நீங்கள் இந்த டிசைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஹேண்ட் ஃபில் ஆகுற மாதிரி ஒரு இது இருக்கும். எப்படி அரேபிக் டிசைன் போட்டால் நீங்கள் சீக்கிரமாக போட்டு முடிக்க முடியுமோ, ஸ்டால்லாம் போடுறப்போ ஸ்டால்லாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா மெஹந்திக்கு, ஸோ அந்த மாதிரிலாம் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இப்போ ஸ்டால் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த அரேபிக் டிசைன்ஸோ இல்லை இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங்ஸோ வச்சு நீங்கள் போடுறப்போ அது இந்த செக்ஸ் ஃபில்லிங்ஸ்லாம் வச்சு நீங்கள் பார்டர்ஸ்லாம் வச்சு போடும்போது சீக்கிரமாக நீங்கள் டிசைன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதில் நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் கொடுக்க போகிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு இங்கே ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு ஃப்ளவர்ஸ்க்கு போடுற பெட்டல்ஸ் போட்டுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிக் ஹம்ஸ் வச்சு நான் பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இங்கே கொடுத்துட்டு இது கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன். டிப்பை கொஞ்சம் ஷார்பன் பண்ணிட்டேன்னா அதனால் எனக்கு கொஞ்சம் அது திக்காக வரல. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இங்கேயும் நான் பெரிய பெரிய ஹம்ஸ் வச்சு பெட்டல்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கர்வ், அகைன் அதுக்கு மேலே ஒரு கர்வ், இதுக்கு மேலே 2 லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 2 லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நான் பிக் ஹம் கொடுத்துக்க போகிறேன். இந்த ரிமைனிங் ஏரியாவில் ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் அங்கங்கே கிடைக்கும்ல, அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அதே மாதிரி குட்டியாக ஒரு கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு
வெறும் பெட்டல்ஸ் மாதிரி கொடுத்து இங்கே ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டுக்க போகிறோம். ஃப்ளவர் தான் போடணுமா, வேறு எதுவும் டிசைன் போடக்கூடாதானா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ இங்கே போட்டோம்ல அதே டிசைனை இங்கே போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த ஏரியா ஃபில் பண்ணிக்கிறேன், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் போடுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அகெயின் இந்த இடத்துல ஒரு கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு பெட்டல்ஸ் வச்சு ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அகெயின் ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அகெயின் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு 2 லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இதுக்கு மேலே அகெயின் நான் பெட்டல்ஸ் மாதிரி போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல அகெயின் அங்கே போட்ட மாதிரியே நான் இங்கே ஒரு செமி சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு வெறும் பெட்டல்ஸ் வச்சு ஃப்ளவர்ஸ் போட்டுக்க போகிறேன். இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு இங்கேயும் நான் ஃப்ளவர்ஸ் தான் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல இந்த டிசைன் இங்கே போட்டோம்ல அதே டிசைன் போட்டுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்படி ஒரு கர்வ் மாதிரி ஒரு செமி சர்க்கிள், அகைன் அதுக்கு மேலே ஒரு கர்வ், குட்டி குட்டி ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இதுக்கு மேலே அகெயின் ஹம்ஸ். இதுக்கு மேலே பெட்டல்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஓகேவா? போட்டுட்டு இப்போ ரிமைனிங் ஏரியாஸ் இருக்குல்ல அந்த இடத்துலலாம் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்க போகிறோம். இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ரிமைனிங் ஏரியாஸ் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா?
ஸோ நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற டிசைன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கணும், ஃபில்லிங்ஸ் கம்மியாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ரிமைனிங் ஏரியாஸை ஃபுல்லாக நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னு சொன்னேன், போட்ட டிசைனை ஹைலைட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணோன்னா நமக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொன்னோமா. ஸோ அதே மாதிரி தான் நான் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பீகாக் டிசைனுக்கு நான் போட்டுட்டு உங்களுக்கு இந்த ஃபெதர் ஏரியாவில் இப்போ வந்து நம்ம டவுன்வர்ட்ஸ் பார்த்தோம்ல. ஸோ நெக்ஸ்ட் இது நான் உங்களுக்கு அப்வர்ட் போட்டு காட்டுறேன். பாடி பார்ட் போட்டுட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா அந்த ஃபெதர் வந்து எப்படி அப்வர்ட்ஸில் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உள்ள ஃபில்லிங் ஏரியா கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக உங்களுக்கு போடுற மாதிரி காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவோட லென்த்து ஜாஸ்தியாக போகும். வளவலன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கே பார்க்குறதுக்கே பிடிக்காது முதல்ல. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பீகாக் டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃபெதர் வந்து உங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி பாடி பார்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் மேலே பார்த்த மாதிரி ஃபெதர் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு டிசைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன்.